பைசன் நல்லா இருக்குங்க. ஒன் ஆஃப் த மாரி செல்வமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லலாம் இது. அண்ட் த்ரூவோட ஆக்டிங்குமே நான் ஆக்சுவலி த்ரூ வந்து இந்த அளவுக்கு நடிப்பாரான்னு எதிர்பார்க்கல. பட் அவரோட பெஸ்ட்டை வந்து நல்லாவே கொடுத்துருக்காரு. அண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனுக்கும் என்னென்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிக்டு சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே மூவியில் நடித்த எல்லாருமே ஹேண்ட் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே தெரியுது. அண்ட் இவர் லால் சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்களோட பார்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு ஸ்போர்ட் பிளேயருக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இதில் வந்து காட்டியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போது, ஒவ்வொரு ஹேர்டில் வரும்போது அதை எப்படி தாண்டி வரணும் அப்படின்றது எல்லாமே காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மூவி ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். இதில் அந்த ஜாதி இதெல்லாம் காட்டியிருக்காங்க. பட் அதை வந்து அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணுற மாதிரி யாருமே இது பண்ணலைங்க. ஸோ அதனால இது ஸ்போர்ட் தான். ஸோ என்னதான் ஜாதியை காட்டினாலுமே அந்த ஸ்போர்ட் வந்து அதை ஹைலைட் பண்ணி காட்டிடுது. ஸோ அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் சூப்பரா பண்ணிருக்காரு படம். நான் தான் சொன்னேன் அவரோட ஒன் ஆஃப் த மூவின்ற மாதிரி தான் வந்தேன். ஆனா இது பெஸ்ட் மூவி எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு டைட்டில் வச்சாலும் வைப்பாங்க, பைசன் த்ரூ ஆர் சம்திங் எல்ஸ். ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. 2 இல்லைங்க, நான் அதை பத்தி எல்லாம் 1 வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு வில்லேஜ் பாய் மாதிரியே ஆக்கிட்டாங்க. ஸோ அவரோட ஸ்கின் கலர்லேருந்து, அவரோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, அவரோட பாடியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பையனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாவும் இருந்துருக்குது. சூப்பராக வேறு மாதிரி எடுத்துக்காங்க ப்ரோ. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி படம் நிறைய வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லா ஒரு தீபாவளியாக இருக்கும், நியூ இயராக, பொங்கல் எல்லாத்துக்குமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. படத்தில் கலாச்சாரம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ப்ரோ. 2K விட்டுட்டு 90s என்ன நடந்துச்சோ, அரசியல், நிறைய கம்யூனிட்டி சர்வே, இது எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு அதை இப்போ தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். இதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சா நல்லாயிருக்கும். சூப்பராக பண்ணிக்கணும் ப்ரோ. கபடி எந்த படத்துலையும் விட இந்த படத்தில் சூப்பராகவே கபடியை வெளியில் காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். வேற லெவலில் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்கவுங்க ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யாருக்குமே பஞ்சகமே வைக்கல. எல்லாத்துக்கும் கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ரோலையுமே சூப்பராக பண்ணிட்டாங்க. மியூசிக்கு சூப்பராக இருக்குங்க ப்ரோ. மியூசிக் வந்துட்டு வேறு லெவலில் ஒரு புதுசாக பண்ணியிருக்காங்க. ஒரு கலாச்சாரம் லெவலில் வந்துட்டு கிராமத்து கதையில் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் ரோல் எதுவுமே இல்லைங்க. அமீர் அப்புறம் பசுபதி இவங்கெல்லாம் அப்படி நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அமீர் அவர் எப்போவுமே அந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க, போல்டாக. அதை இந்த படத்தில் ரொம்ப இதுக்கும் இன்னும் நிறைய போல்டாக பண்ணியிருக்காங்க. அதில் பசுபதி கேரக்டர் ஆகட்டும், அவங்களும் அதேமாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் இல்லாமல் ஒரு ப்ரெசண்டாகவும் இல்லாமல் சூப்பராக ரெண்டுக்கும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. நெகட்டிவும் காமிக்காமல் ப்ரெசண்டும் காமிக்காமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. 10 out of 10 ஆகும். துருவிக்ரமன் சொன்ன மாதிரி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து மேலே இடத்துக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டத்துலேருந்து அந்த கபடி லேண்டு எப்படியாச்சும் நான் முன்னுக்கு போகணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் வந்து இந்தியன் டீம் வரைக்கும் விளையாடணுங்கிற ஒரு வெறியை வந்து எப்படி மனத்தி கணேசனை வந்து கஷ்டப்பட்டு விளையாண்டாரோ அந்த கதையை அவர் கொண்டு வந்து துருவிக்ரமும் வந்து அதுக்கு வந்து நல்லா நடித்து அந்த உழைப்புலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக போய் ஃபேமிலியாக பார்க்கணும். படத்தில் ஒன்லைனா என்ன சொல்ல வராங்க? அதுதான் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து நான் எப்படி இந்த இந்தியன் டீமுக்கு விளையாட போனணும். எத்தனையோ பேர் வந்து நிறைய எதிர்ப்பு இருந்திருக்கலாம். இவனை இறக்க வேண்டாம், விளையாட வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி எதிர்ப்பு இருந்திருக்கும். லைக் அவர் வந்து கீழே இடத்துலேருந்து வந்ததுனால அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒதுக்கிட்டு அவர் விளையாட்டை காமிச்சு அவர் எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காரோ அதை வந்து அண்ணன் மாதிரி சொல்லுறாருன்னு நல்லா காமிச்சிருக்காரு. லேக் இருக்கா? எந்த லேக்கும் இல்லை, நல்லா பார்க்கலாம். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் வந்து எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நல்ல விறுவிறுப்பாக படம் வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. படத்தில் வந்து துருவிக்ரம், பசுபதி, லாலு, அமீர் இவங்க எல்லாம் பெரிய ஆக்டர் நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. யாரையும் வந்து குறைச்சியோ யாரை உயர்த்தியோ காட்டல, ஈக்குவலாக சமமாக காட்டியிருக்காங்க. எல்லாரோடைய நடிப்பும் இஞ்சிஞ்சா பார்த்தா எல்லாருக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. செமையா இருக்கு ப்ரோ. பைசன் படம் துருவிக்ரம் செமையா நடிச்சிருக்காரு. அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு ப்ரோ. மற்ற படத்தோட இதுல நிறைய எஃபர்ட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவரு மற்ற படம்லாம் பார்த்துருக்கேன், நல்லா இருக்கும். அதுவுமே
ஆனா இதுல ரொம்ப எஃபர்ட் போட்டு ஸ்போர்ட்ஸுக்காக அவங்க அண்ணன் அவருக்காக அவர் இது பண்ணியிருக்காரு ப்ரோ. என்ன நடக்கும் ஸ்போர்ட்ஸ்லாம் என்ன நடக்கும் கரெக்டா எல்லாமே காட்டியிருக்காரு ப்ரோ. ஸ்போர்ட்ஸ்ல நடக்கிறது பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. அதுல செமையா இருக்கும் ப்ரோ. கூட இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கல, பார்த்தாதான் தெரியும். ஆனா பைசன் நல்லா இருக்கு ப்ரோ. படம் பைசன் படம் பார்த்துட்டு இருந்தேன். பைசன் படம் நல்லா இருக்குது, நல்ல கருத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இப்போ தேவை. ஆதிக்க சாதியினர் முறையில் ஒடுக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த ஒரு மாணவன் வந்து எப்படி வந்து அவன் சாதிக்கிறான், அவனுடைய கனவுகளை வந்து எப்படி நிறைவேற்றுறான், அவனுடைய கனவுகளை தாண்டி இன்றைக்கி எப்படி சமூகத்தில் எப்படி முன்னேறணும். பல சாதியாலையும் வந்து கட்டுப்பாடு கடவுறவங்க வந்து சாதியும் இல்லை, எதுவுமே இல்லை, மதமும் இல்லாமல் ஒரு மாணவன் எப்படி படித்து எப்படி வரணுன்றது அவனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தாண்டி இது நல்ல கதையாக மாரி செல்வராஜர் வந்து கரெக்டான முறையில் எழுதி எப்படி இருக்காரு. எல்லா சாங்குமே நல்லா எழுதியிருக்காரு. இது ஒரு நல்ல எல்லா மாணவர்களும் கபடி பிளேயருக்கும் இந்த தமிழகத்தில் வந்து எல்லாம் சொல்கிறாங்க அங்கே இது இல்லை, சாதி இல்லை, ஒடுக்குமுறை இல்லை, அங்கே இல்லை, எல்லாம் இருக்குது. எல்லா ஆணவ படுகொலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இதையாவது பார்த்து அவங்களாம் வந்து திருந்தணும். இது சாதி கந்தசாமி நான் பாண்டியராஜன் சொல்லி எத்தனை பேர் உயிரிழந்துட்டானுங்க, எத்தனை கலெக்டர், எத்தனை போலீஸ், எத்தனை வாழ்க்கையில் எவ்வளோ பேர் போயிட்டானுங்க. வெட்டி நீ பிரியனா நான் பிரியனா வெட்டி கொஞ்சம் நின்று சந்திச்சு பார்த்தா வாழ்க்கையில் எது படிப்பு, கல்வி, ஸ்போர்ட்ஸ் இது மாதிரியான இதில் மக்கள் பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி படிக்கணும். இதுமாரி படங்களை வந்து முதல்ல வந்து வரவேற்பு நிறைய கொடுக்கணும். இதுதான் வந்து பார்க்கணும். ஒரு புரட்சி தான் வந்து எல்லாமே வந்து ஒரு தீர்வாக இருக்கும். அதனால வந்து மாரி செல்வராஜருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.